Hi students, I am Dil Babu, Samacha Max class 12th, exercise 2.5, question number 9. Show that the equation z cube plus 2z equal to 0 has 5 solutions. So, இப்போ இதுக்கு நம்ம 5 solution இருக்கு அப்படின்னு சொன்ன போதும். So, இப்போ first நம்ம இந்த equation எடுத்துக்கலாம். Given the equation z cube plus 2z bar equal to 0. First நம்ம z cube மட்டும் வச்சுக்கலாம். So இது positive converting into RHS side, z cube equal to minus 2z bar. Second இது ரெண்டு சைடும் LHS சைடும் RHS சைடும் taking modulus on both sides. ரெண்டு சைடும் modulus போடுறோம். Modulus z whole cube equal to modulus minus 2z bar close equal to. ஸோ இப்போ இது modulus குள்ளே இருக்குது, அதனால் இது தனித்தனியாக பிரித்து போடுறேன். modulus 2 modulus z bar. செகண்டு modulus குள்ளே நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் ஆகிடும், அப்போது 2. ஸோ இப்போ நமக்கு z bar அப்படின்னாலே நமக்கு ஃபார்முலா தெரியும். ப்ராப்பர்ட்டி modulus z bar equal to modulus z. ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ மாடு z. ஸோ இப்போ LHS சைடில் நமக்கு என்ன இருக்குது, மாடுலஸ் z கியூப் இருக்குது. இப்போ RHS சைடு வேல்யூவை கன்வெர்ட்டிங் இன்டு LHS சைடு. ஸோ அப்போ மாடுலஸ் z கியூப் மைனஸ் 2 மாடுலஸ் z ஈக்குவல் டு 0. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் மாடுலஸ் காமனாக இருக்குது, அதனால் அதை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம், ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் மாடுலஸ் z ஸ்கொயர் மைனஸ் 2 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம ஃபேக்டரேஷன் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ இருந்தால் தனித்தனி 0 இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த வேல்யூவை 0 வைங்க. இப்போ மாடுலஸ் z ஈக்குவல் டு 0. அடுத்தது ஒரு வேல்யூ இருக்குங்க இல்லையா, அந்த வேல்யூவை மாடுலஸ் z ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ அந்த ரெண்டு வேல்யூ போயாச்சு. ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா z ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. செகண்ட் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் கன்வெர்ட்டிங் இன்டு RHS சைட் மாடுலஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. அதுக்கு அடுத்தது மாடுலஸ் z ஸ்கொயர் அப்படின்னால நமக்கு ஃபார்முலா தெரியும். மாடுலஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு z இன்ட்டு z பார். அப்போ இந்த வேல்யூவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதோ அப்போது z பார் ஈக்குவல் டு 2. நமக்கு z மட்டும் வேணும், இல்லை z பார் மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேல்யூ இங்கே வச்சுட்டு இன்னொரு வேல்யூ RHS கன்வெர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ z பாரை மட்டும் இங்கே வச்சுட்டு z அந்த பக்கத்துக்கு போகிறேன் 2/zன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது z பாரோடைய வேல்யூ. ஸோ இப்போ இங்கே z ஈக்குவல் டு 0 கிடைச்சது இல்லையா. ஸோ இப்போ இது ஒரு சொல்யூஷன். இப்போ இட் ஹேஸ் ஒன் சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன் கையில் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூவை நம்ம கொஷனில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொஷின் பார்த்துக்கிறேன். அந்த 1ல் z பாரோட வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது யூஸிங் ஈக்குவேஷன் 1 z கியூப் ஈக்குவல் டு மைனஸ் 2z பார் ஈக்குவல் டு மைனஸ் 2. z பாரோட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2/z ஈக்குவல் டு ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4/z. இது z கியூபோடைய வேல்யூ. பட் என்ன z இருக்கு இல்லையா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், z பவர் 4 ஈக்குவல் டு மைனஸ் 4. ஸோ இப்போ மைனஸ் 4 இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் z பவர் 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ z4க்கு எத்தனை வேல்யூ கிடைச்சிருக்கு, 4th சொல்யூஷன் வந்துருக்கு. அப்போ இங்கே 4 சொல்யூஷன் இருக்குது, ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன். அப்போ டோட்டலாக எத்தனை சொல்யூஷனு, 5 சொல்யூஷன். It has 5 solution. ஸோ நம்ம கொஷனில் கேட்ட அண்ட் கொஷின் இதுதான். இது இம்பார்ட்டன்ட், ஒரு 3 மார்க்கு as well as 5 மார்க்காகவும் கேட்கலாம். தேங்க்யூ.